டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எல்லாரும் இன்னைக்கு சமத்தா வந்திருப்பேன் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு பார்க்க போகிறது ஜெனட்டிக்ஸ் ப்ராப்ளம் டிஸ்கஷன் அண்ட் சம் ஈஸி டிப்ஸ். ஃபினோடைப், ஜீனோடைப் அதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒன்று ரெண்டு டிப் ஏதாவது புதுசாக கேட்டுட்டா என்ன பண்ணுறது, அதுக்காக டிப்ஸ் மாதிரி தரலாம்னு சொல்லிட்டோம். ஜெனட்டிக் ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் இன்ஹெரிட்டட் வேரியேஷன், பாரம்பரியத்தை பற்றியும் வேறுபாட்டை பற்றியும் பயிலக்கூடிய ஒரு அறிவியலுக்கு மரபியல் என்று பெயர். Transformation of characters from parents to the subsequent generation is said to be heredity. அப்பா அம்மாட்டேந்து குழந்தைகளுக்கு பண்புகள் கடத்தப்படுதல், அதுக்கு ஹெரிடிட்டின்னு பேர், பாரம்பரியம்னு சொல்லுவான். The offsprings differ from our parents in slight degree called variation. அப்பா அம்மாவிடமிருந்து நாம் கொஞ்சம் வேறுபடுகின்றோம், பெற்றோர்களிடமிருந்து வேறுபடுகின்றோம், அதை மாறுபடுகின்றோம், அதை வேறுபாடு என்று அழைப்பார்கள். அதை பற்றி படிக்கிறார். சயின்ஸ் தான் நம்ம ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், மரபியலின் தந்தை ஜிஜேஎம், கிரிகர் ஜொஹான் மெண்டல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்லாம் படிச்சிருப்பேன். மோனோஹைபிரிட் கிராஸ், மோனோஹைபிரிட் பேக் கிராஸ், மோனோஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ், டயபிரிட் கிராஸ், டயபிரிட் பேக் கிராஸ் அண்ட் டயபிரிட் டெஸ்ட் கிராஸ். ஒருவன்பு கலப்பு, ஒருவன்பு பிற்கலப்பு, ஒருவன்பு சோதனை கலப்பு, இருவன்பு கலப்பு, இருவன்பு பிற்கலப்பு, இருவன்பு சோதனை கலப்பு, லாஃப் டொமினன்ஸ், லாஃப் செக்ரிகேஷன், லாஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், தனித்து பிரிதல் விதி, ஓங்கு விதி, கேமெட்டுகளின் கலப்பற்ற விதி, இன்னொன்று படிச்சிருப்பேன். அதே மாதிரி சார்பின்றி ஒதுங்குதல் விதின்னு படிச்சிருப்பேன். இதெல்லாம் நம்ம படிச்சது. 3:1, 1:2:1, 9:3:3:1, 1:1, 1:1, 1:2:1, 2:4:2, 1:2:1, இது மாதிரி ஏகப்பட்ட ரேஷியோஸ்லாம் படிச்சிருப்பேன். The term genetics coined by Batson, மரபியல் என்ற வார்த்தையை புனைந்தவர், முதலில் பயன்படுத்தியவர் பேட்சன். அவர் எங்க படிச்சிருப்பேன்? கப்ளிங் அண்ட் ரிபல்ஷன், இணைதல் விலகுதல் அப்படின்னு 2 எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருப்பேன். Conducted by Paxson and Punnett in Lathyrus odoratus. Paxson மற்றும் புன்னெட் என்று அழைக்கப்படுகின்ற 2 அறிவியல் அறிஞர்கள் Lathyrus odoratus என்ற இனிப்பு பட்டாணியிலே ஆய்வுகளை மேற்கொண்டனர். The coupling ratio is 7:1:1:7. The repulsion ratio is 1:7:7:1. இணைதலின் விகிதம் 7:1:1:7. விலகுதலின் விகிதம் 1:7:7:1. Coupling and repulsion experiment used to demonstrate that law of independent assortment is not universal. சார்பின்றி ஒதுங்குதல் விதியானது அனைத்து பாரம்பரியங்களுக்கும் பொருந்தாது என்பதை நிறுவக்கூடியது அந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருப்பேன். ஏன்னா அந்த diabetic test cross ratio is 1:1:1:1 due to law of independent assortment. இருவன்பு கலப்பின் சோதனை கலப்பின் விகிதம் 1:1:1:1. இதுதான் எல்லார்ட்டையும் காமனா இருக்கும். இட் இஸ் யூனிவர்சல் அப்படின்னு கிரிகர் ஜொஹான் மெண்டல் சொன்னார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கப்ளிங் அண்ட் ரிபல்ஷன் யூஸ்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் தட் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இஸ் நாட் யூனிவர்சல். சார்பின்றி ஒதுங்குதல் விதியானது அனைத்து பாரம்பரியங்களுக்கும் பொருந்தாது. அதுக்காக தான் 2 எக்ஸ்பெரிமெண்ட், கப்ளிங் அண்ட் ரிபல்ஷன். அடுத்தது ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஜெனட்டிக்ஸ், ஆய்வு மரபியல் அல்லது சோதனை மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் TH மார்கன். மார்கனை பற்றி உங்களுக்கு தெரியும். He did lot of experiments in Drosophila melanogaster, the fruit fly. பழப்பூச்சி என்று அழைக்கப்படுகின்ற Drosophila melanogasterயிலே எண்ணற்ற ஆய்வுகளை அவர் மேற்கொண்டார். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது. ஓகேயா? இது பேசிஸா வச்சுட்டு இந்த ஜெனட்டிக்ஸை வச்சுன்னு ஒரு 2-3 கொஸ்டின் நீ பார்க்கலாம் சொல்லிட்டு. The number of types of gametes, ஒரு ஆர்கானிசம் இருக்கு. அந்த ஆர்கானிசத்தோட ஃபீனோடைப் கொடுத்துருக்காங்க, புறத்தோற்றத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதோட ஜீனோடைப் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுல எவ்வளவு கேமிட் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது தெரிஞ்சால் எது மாதிரி கொடுத்தாலும் நம்மளால கேமிட் எவ்வளவு கேமிட் ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதுக்காக தான். அப்ப the number of types of gametes in a species or in an organism or in a genotype, ஒரு உயிரினத்தில் உருவாகக்கூடிய கேமீட்டுகளின் எண்ணிக்கையினை கணக்கிடுவதற்கு உதவக்கூடிய ஒரு சூத்திரத்திற்கு தான் 2 to the power of n என்று பேர். n represent the number of heterozygotes. Heterozygotes என்ற
எவ்வளவு ஹெட்ரோசைகோட்டுகள் காணப்படுகிறது இதனை அடிப்படையாக கொண்டுதான் கேமெட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். உனக்கே தெரியும் ரெண்டு கண்டிஷன், ஒன் இஸ் ஹோமோசைகஸ், another is heterozygous. தமிழ்ல ஒத்த காரணி நிலை, வேறுபட்ட காரணி நிலை என்று கூறுவார்கள். The somatic cell of an organism with two similar genes or two similar factors, we are calling it as homozygous. ஒரு உயிரினத்தில் காணப்படுகின்ற காரணிகள் அல்லது ஜீன்கள் இரண்டும் ஒரே வகையினதாக இருந்தால் அதற்கு ஹோமோசைகஸ் பேர். The somatic cell of an organism with two dissimilar genes or two different factors, we are calling it as heterozygous. ஒரு உயிரினத்தில் காணப்படுகின்ற காரணிகள் இரண்டும் வெவ்வேறு வகையினராக இருந்தால் அதற்கு ஹெட்டரோசைகஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சிமிலர் ஜீன்ஸ் ஹோமோசைகஸ், டிசிமிலர் ஜீன்ஸ் ஹெட்டரோசைகஸ். ஒத்த ஜீன்கள் வேறுபட்ட ஜீன்கள், ஒத்த காரணிகள் வேறுபட்ட காரணிகள் வச்சுக்கலாம். எதை பேசிஸா வச்சுட்டு நம்ம கேமெட்டை கண்டுபிடிக்கலாம்னா the number of types of gametes is equal to 2 to the power of n. Here n represent the number of heterozygotes. இந்த n என்பது அந்த உயிரினத்தில் காணப்படுகின்ற ஹெட்டரோசைகோட்டுகளை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் T ஸ்மால் t, இது உனக்கு தெரியும் மோனோஹைபிரிட் கிராஸ், ஒரு பண்பு கலப்பில உருவாகும். F1 generation produced all heterozygous tall plants. முதல் தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் ஹெட்டரோசைகஸ் நெட்டையாக இருந்தன. இப்ப இந்த கேபிட்டல் T ஸ்மால் t இதுல 2 to the power of n னா இதுல எவ்வளவு ஹெட்டரோசைகோட் இருக்கு? ஒரு ஹெட்டரோசைகோட் இருக்கு. அப்ப 2 to the power of 1 is equal to 2. Capital Y small y capital R small r, இது நம்ம டைஹைபிரிட் கிராஸ் இருபண்பு கலப்பு படிக்கிறப்ப படிச்சிருக்கோம். F1 generation produced all heterozygous tall heterozygous yellow round seed giving plants. Tall அல்ல. Mendel crossed a pure homozygous yellow round seed giving pea plant with a homozygous green wrinkle. படிச்ச மாதிரி ஞாபகம் நினைக்கிறேன். capital Y capital Y capital R capital R crossed with small y small y small r small r. Yellow round with the green wrinkle. F1 generation produced all heterozygous yellow round seed giving plants. முதல் தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் ஹெட்டரோசைகஸ் மஞ்சள் உருண்டையாக இருந்தன. இங்க கேபிட்டல் Y ஸ்மால் y கேபிட்டல் R ஸ்மால் r. இங்க எவ்வளவு ஹெட்டரோசைகோட் இருக்கு? 1 2. கேபிட்டல் Y ஸ்மால் y ன்னு ஒன்னு இருக்கு, கேபிட்டல் R ஸ்மால் r ன்னு ஒன்னு இருக்கு. அப்ப 2 to the power of n 2 to the power of 2 2 into 2 is equal to 4. இங்க பாருங்களேன் கேபிட்டல் A ஸ்மால் a கேபிட்டல் B ஸ்மால் b கேபிட்டல் C ஸ்மால் c, இதுல எவ்வளவு கேமெட் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹெட்டரோசைகோட், ரெண்டு ஹெட்டரோசைகோட், மூணு ஹெட்டரோசைகோட். அப்ப 2 to the power of 3 2 into 2 into 2 is equal to 8. இது மாதிரி நமக்கு எக்ஸாமினேஷன்ல ஒரு ஜீனோடைப் கொடுத்து அதுல இருந்து எவ்வளவு கேமெட் ஃபார்ம் ஆகணும்னு கேட்டால் இந்த ஃபார்முலாவை ஞாபகம். திடீர்னு இது மாதிரியே கேட்கலாம் எக்ஸாமினேஷன். இங்க பாரு கேபிட்டல் A ஸ்மால் a கேபிட்டல் B கேபிட்டல் B கேபிட்டல் C ஸ்மால் c இப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து எவ்வளவு கேமெட் ஃபார்ம் ஆகும்னு கேட்டால் இது ஒரு ஹெட்டரோசைகோட், இது ஒரு ஹெட்டரோசைகோட். கேபிட்டல் A ஸ்மால் a கேபிட்டல் B கேபிட்டல் B கேபிட்டல் C ஸ்மால் c இருக்கா? இப்ப 2 to the power of 2 is equal to 4. அப்ப இதுல இருந்து 4 டைப் மட்டும்தான் கேமெட் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது மாதிரி கொஸ்டின் கேட்டால் நீ எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஈஸியர் வே டு ரிமெம்பர். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா the number of types of phenotypes. Phenotype, the physical expression of a character. ஒரு பண்பின் புற வெளிப்பாட்டினை நாம் phenotype என அழைக்கிறோம். The genetic expression of a character is said to be genotype. ஒரு பண்பின் ஜீன் வெளிப்பாட்டினை நாம் genotype என அழைக்கிறோம். இப்ப நம்பர் ஆஃப் phenotypes கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த ஃபார்முலா 3:1 to the power of n. இப்ப மோனோஹைபிரிட் கிராஸ் எடுத்துட்டேன்னா அதுல என்ன வரும்? 3:1 to the power of n ங்கிறது 1. மோனோஹைபிரிட் கிராஸ் மோனோ 1. அப்ப இதுல என்ன வரும்? இதோட phenotypic ரேஷியோ என்ன வரும்? 3:1 தான் வரும். இப்ப டைஹைபிரிட் கிராஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 3:1 to the power of டைஹைபிரிட் கிராஸ் 2 வருது. டைக்கு 2 போட்டுட்டேல் அப்ப is equal to இருபண்பு கலப்பு. அப்ப இங்க 2 போட்டுட்டேல் 3:1 into 3:1. 3 into 3 9,
3 into 1, 3, 1 into 3, 3, 1 into 1, 1. 9 is to 3 is to 3 is to 1. இதை derive பண்றதுக்கு இது மாதிரி ட்ரைபிரிட் கிராஸ் அது மாதிரி என்ன கிராஸ் கேட்டாலும் இதை ஞாபகம் வச்சிருந்தேன்னா ஈஸியாக உங்களை என்ன பண்ண முடியும் phenotype என்ன வரும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். phenotype is the physical expression of a character, ஒரு பண்பின் புற வெளிப்பாடு. genotype is the genetic expression of a character, ஒரு பண்பின் ஜீன் வெளிப்பாடு. அப்ப இதுக்கு இது நம்மளுக்கு தெரிஞ்சாலே என்ன பண்ண முடியும் ஈஸியா நம்மளால பண்ண முடியும். இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோ. then I come to the next. Dear cuties, next நம்ம பார்க்கிறது phenotype, physical expression of a character னு படிச்சிருப்போம். அந்த phenotypeல ஒவ்வொன்றும் டோட்டல் நம்பர் எவ்வளவு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் diabetic cross, round yellow, round green, wrinkled yellow, wrinkled green, மஞ்சள் உருண்டை, மஞ்சள் சுருங்கியது, பச்சை உருண்டை, பச்சை சுருங்கியது, அது மாதிரிலாம் வருவா. 9:3:3:1. அதுல ஒவ்வொன்றும் அந்த phenotypeல நிறைய இருக்கும். அந்த phenotype ஒவ்வொன்றும் எவ்வளவு இருக்கலாம். ஹோமோசைகஸ்ல எவ்வளவு பேர் இருப்பா, ஹெட்டரோசைகஸ்ல எவ்வளவு பேர் இருப்பா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் phenotype அதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா வேல்யூ ஃபார் ஹோமோசைகஸ் கண்டிஷன், ஒத்த காரணி நிலைக்கு ஒரு மதிப்பு தரணும். அந்த வேல்யூ ஆஃப் ஆர் வேல்யூ ஃபார் ஹோமோசைகஸ் இஸ் 1.4 சாரி 1/4 கொடுத்தோம். வேல்யூ ஃபார் ஹெட்டரோசைகஸ் 2/4 அப்படின்னு கொடுத்தோம். அது மாதிரி வச்சு நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இப்போ மோனோஹைபிரிட் கிராஸ் எடுத்துட்டேன்னா அதோட phenotypic ரேஷியோ நமக்கு தெரியும். phenotypic ரேஷியோ 3:1, ஒரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் 3:1. The genotypic ratio is 1:2:1. அதோட ஜீனாக்க விகிதம் 1:2:1 தெரியும். இதை நம்ம செக்கர் போர்டு போடுறப்ப எப்படி வந்திருக்கோம்னா கேபிட்டல் டி கேபிட்டல் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, ஸ்மால் டி ஸ்மால் டி, இதான் இந்த புன்னட் ஸ்கொயர்ல நமக்கு கிடைச்சிருக்கும். இது பார்த்துட்டு நீங்க இதுல நம்மளுக்கு என்னன்னா கேபிட்டல் டி எவ்வளவு இருக்கும், கேபிட்டல் டி ஸ்மால் டி எவ்வளவு இருக்கும், ஸ்மால் டி எவ்வளவு இருக்கும் இப்ப நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு கால்குலேஷன் மோனோஹைபிரிட் ஈஸியா தெரியும். இப்ப கேபிட்டல் டி எடுத்துட்டேன்னா இதுல ஹோமோசைகஸ் இருக்கு, அதுக்கு வேல்யூ நம்ம தரணும் 1/4. ஓகேயா, 1/4 into 1 ஒன்னு தானே வந்திருக்கு. 1/4 into 1 அப்படின்னு போட்டல இங்க என்ன வந்துரும் 1 வந்துரும். சிம்பிளா சொல்லணும்னா 1/4 into 1/4 வராது, 1/4 வச்சுக்கோங்களேன். 1/4 தான் இருக்கும், அது 1/4 தான் வரும். அதாவது 4ல 1 என்னவா இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கும். அதுவே ஹெட்டரோசைகஸ்க்கு எடுத்துட்டோம்னா இங்க ஹெட்டரோசைகஸ்க்கு எவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்கோம் 2/4. அப்படியே 2/4 போட்டுட்டோம். இங்க 4ல 2 என்ன இருக்கும் அது அப்படியே ஹெட்டரோசைகஸ். அதே மாதிரி ஹோமோசைகஸ் டுவார்ஃப் எடுத்துட்டேன்னா 1/4 is equal to 1/4. மொத்தம் 1 + 2 + 1 4 பிளான்ஸ் வந்திருப்பா. அதுல ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஒத்த காரணி நிலை ஓங்கு பண்பு 1 இருக்கும், ஹெட்டரோசைகஸ் டாமினன்ட் 2/4 இருக்கும், 2 இருப்பா. அதே மாதிரி ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஒத்த காரணி ஒடுங்கிய நிலை எவ்வளவு இருக்கும் 1/4. இது மோனோஹைபிரிட் நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும், நம்ம சூப்பரா எழுதிட்டோம். டயபிரிட் கிராஸோட ரேஷியோ உனக்கு தெரியும் 9:3:3:1. இருபண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் 9:3:3:1. இதுல என்னன்னா 9ங்கிறது எல்லோ ரவுண்ட் மஞ்சள் உருண்டை, 3ங்கிறது எல்லோ ரிங்கிள்டு மஞ்சள் சுருங்கியது, 3ங்கிறது கிரீன் ரவுண்ட் பச்சை உருண்டை, 1ங்கிறது கிரீன் ரிங்கிள்டு பச்சை சுருங்கியது. வேற வேற சொல்லலாம், ரவுண்ட் எல்லோ ஆர் எல்லோ ரவுண்ட், எல்லோ ரிங்கிள்டு ஆர் ரிங்கிள்டு எல்லோ, green round or round green, green wrinkled or wrinkled green, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். மஞ்சள் உருண்டை அல்லது உருண்டை மஞ்சள், மஞ்சள் சுருங்கியது அல்லது சுருங்கிய மஞ்சள், பச்சை உருண்டை அல்லது உருண்டை பச்சை, பச்சை சுருங்கியது அல்லது சுருங்கிய பச்சை, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ரிவர்ஸ்ல. இது 9:3:3:1 வரது பார்த்தேன்னா அதுல நமக்கு என்னன்னா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஐ எவ்வளவு ஃபார்ம் ஆகும், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் y எவ்வளவு ஃபார்ம் ஆகும். இதுவும் ரவுண்ட் எல்லோ தான், இதுவும் ரவுண்ட் எல்லோ தான், இதுவும் ரவுண்ட் எல்லோ தான், இதுவும் ரவுண்ட் எல்லோ தான். எவ்வளவு வந்திருக்கா 9 வந்திருக்கா.
இந்த ஜீனோடைப்பை பேசிஸா வச்சுட்டு எவ்வளவு பேர் இருப்பான்னு அந்த 9ல நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரவுண்ட் எல்லோ, ரவுண்ட் எல்லோ, ரவுண்ட் எல்லோ, ரவுண்ட் எல்லோ, இது மாதிரி 4 ஜீனோடைப்போட எவ்வளவு இருக்கும்னா 9 பேர் ஃபார்ம் ஆயிருப்பாங்க. அப்ப இது இந்த நம்பர்ல எவ்வளவு பேர் இருப்பா? தட் இஸ் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய் எவ்வளவு பேர் இருப்பா? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய் எவ்வளவு பேர் இருப்பா? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் எவ்வளவு பேர் இருப்பா? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் எவ்வளவு பேர் இருப்பான்னு பரீட்சையில கேட்டா இட் இஸ் சம்வாட் கன்ஃபியூசிங். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட் ஃபார் மோனோஹைபிரிட் கிளாஸ். மோனோஹைபிரிட் பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் ஒரு பண்பு கலப்புல. இருபண்பு கலப்புல எப்படி சொல்றது? இங்க பாருங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய், இது ஒரு ஹோமோசைகஸ், இது ஒரு ஹோமோசைகஸ். 1/4 into 1/4 is equal to 1/16. அப்ப இந்த 9:3:3:1 எடுத்துட்டேன்னா டோட்டலா 16 வந்திருக்கும். அந்த 16ல ஒருத்தர் யார் இருப்பா? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். அடுத்தது பாருங்க, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆருக்கு 2/4. இதுக்கு ஹோமோசைகஸ்க்கு என்ன? 1/4. 2 into 2, 4 into 4, 16. அப்ப 2/16. இந்த 9ல 2/16 எவ்வளவு இருப்பானா இவ்வளவு இருப்பான். மொத்தமா இருக்க 16 டோட்டலா கால்குலேட் பண்றது. அடுத்து இது பாருங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் ஹோமோசைகஸ் 1/4. கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் ஹெட்டரோசைகஸ் into 2/4, which is equal to 1 into 2, 2, 4 into 4, 16. இதே மாதிரி ஸ்ட்ரக்சரோட ஜீனோடைப்போட இவ்வளவு பேர் இருப்பான். அடுத்தது பாருங்க, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். அப்ப இதுவும் ஹெட்டரோசைகஸ், இதுவும் ஹெட்டரோசைகஸ். அப்ப 2/4 into 2/4 is equal to 4/16. 1 plus 2 plus 2 plus 4. 1, 3, 5, 9. இந்த 9ல இந்த ஜீனோடைப்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பாருங்களேன், ரவுண்ட் கிரீன். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் இருந்தாலும் ரவுண்ட் கிரீன் தான், அதாவது உருண்டை மஞ்சள், சாரி உருண்டை பச்சை. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் இருந்தாலும் ஆர் இருக்கிறதுனால ரவுண்ட், உருண்டை, ஸ்மால் ஒய் இருக்கிறதுனால கிரீன் பச்சை. இது மாதிரி ஒண்ணு வரும், இது மாதிரி ஒண்ணு வரும். அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஹோமோசைகஸா 1/4, இதுவும் ஹோமோசைகஸா 1/4 is equal to 1/16. இது மாதிரி ஒருத்தர் ஃபார்ம் ஆயிருப்பார். இங்க பாருங்க, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய். இது ஹெட்டரோசைகஸ் 2/4 into 1/4 is equal to 2/16. 1 plus 2 is equal to 3. 9:3:2. இது மாதிரி கேட்டால் இது முதல்ல நீ ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்தால் தான் உங்களால் இது மாதிரி போட முடியும். அடுத்தது wrinkled yellow. Small r capital Y. Small r capital Y small y. wrinkled na சுருங்கிய மஞ்சள். இது என்ன இருக்கு? ஹோமோசைகஸா 1/4. இது ஹோமோசைகஸா into 1/4 is equal to 1/16. செக்கர் போர்ட்ல 16 வரும். இங்க பாருங்க, ஸ்மால் ஆர் 1/4, கேபிட்டல் Y ஸ்மால் பை 2/4 is equal to 2/16. இப்ப இவால கூட்டினேல எவ்வளவு இருக்கும்? 1 plus 2 is equal to 3. இத கூட்டினேல எவ்வளவு இருக்கும்? 1 plus 2 is equal to 3. இத கூட்டினேல 1 plus 2 plus 2 plus 4, 9. 9:3:3. லாஸ்ட் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்ல. wrinkled green, small r, small y. சுருங்கிய பச்சை small r, small y மட்டும் வரும். அப்போ 1/4 into 1/4 is equal to என்ன பாத்துக்கோங்க? 1/16. இது phenotype தெரியும். 9:3:3:1. இத வெச்சே நம்ம ஜீனோடைப்பும் கண்டுபிடிக்கலாம். எப்படி சார்? ஆனா இந்த பாருங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் எவ்வளவு இருக்கு? 1. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் எவ்வளவு இருக்கு? 2. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் எவ்வளவு இருக்கு? 2. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் எவ்வளவு இருக்கு? 4. இங்க வாங்க, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் எவ்வளவு இருக்கு? 1. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் எவ்வளவு இருக்கு? 2. அங்க பாருங்க, ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் எவ்வளவு இருக்கு? 1. ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் எவ்வளவு இருக்கு? 2.
ஃபைனலா பாருங்க ஸ்மால் ஆர் ஸ்மால் y எவ்வளவு இருக்கு 1. இதோட ரேஷியோ எப்படி வரும்னா இப்படி இது கொஞ்சம் மாத்திக்கணும். இப்படி இருக்கிறது இது பாருங்களேன், இது 1:2. எஸ், இது ரேஷியோ வரப்ப எப்படி வரும்னா இப்படி பாத்துக்குவேன், 1:2:1, 2:4:2, 1:2:1 எழுதிக்கலாம். இதுக்கு பேரு ஜீனோடைப்னு பேரு. இதை அலைன் பண்ணிருக்கேன். 1:2:1, 2:4:2, 1:2:1. This is the genotype of hybrid cross. இருபண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் என்று அழைப்பர். ஸோ இது மாதிரி கால்குலேட் பண்ணோம்னா நம்ம இதோட ஜீனோடைபிக் ரேஷியோவையும் எழுத முடியும், ஜீனாக்க விகிதத்தையும் எழுத முடியும். ஸோ இந்த வேல்யூ கொடுத்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா நம்மளால பினோடைபிக் அண்ட் ஜீனோடைபிக் போட முடியும். ஓகேயா, இதை நோட் பண்ணிக்கோ. தென் ஐ கம் டு தி நெக்ஸ்ட். டியர் குட்டீஸ், வணக்கம். த லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நீ எல்லாம் படிச்சதுனால ஒன்றும் கஷ்டம் இல்லை. பார் பாடிஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பேன். தமிழ்ல பார் உடலங்கள் என்று அழைப்பார்கள். ஒரு ஆர்கானிசத்துல பார் பாடிஸ் எவ்வளவு இருக்கா ஆர் பார் பாடிஸ் எவ்வளவு பேர் இருக்கா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று இருக்கு. The number of bar bodies is equal to total number of X chromosome minus 1. நம்மள்ட்ட எவ்வளவு X chromosome இருக்கோ அதை -1ஆல கழிச்சிட்டோம்னா நம்மள்ட்ட அவ்வளவு bar bodies இருக்கும். ஓகேயா? அப்ப bar bodies என்ன சார்? அதை நீ தெரிஞ்சினாதான் இதுக்கு முதல்ல வர முடியும். இப்ப நம்மள பொறுத்தவரையும் மேல் எடுத்துட்டு எல்லாம் 44 plus XY இருப்பான், heterogamic organisms. ஃபீமேல பொறுத்தவரையும் 44 plus XX இருப்பா. This 44 represent autosome, உடல குரோமோசோம்கள். These two represent the sex chromosomes or allosomes, பால் குரோமோசோம்ஸ் னு சொல்லுவோம். So XY ன்னு இருந்தால் மேல் சொல்லுவோம், XX இருந்தால் ஃபீமேல் சொல்லுவோம். இது ஆண், இது பெண். இது நமக்கு தெரிஞ்சது. அப்ப நம்பர் ஆஃப் பார் பாடிஸ், அதுக்கு நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு உயிரினத்தில் காணப்படுகின்ற பார் உடலங்களின் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் -1. நம்மிடம் காணப்படுகின்ற எக்ஸ் குரோமோசோம்கள் -1. அதுல இருந்து ஒன்னை கழிச்சுட்டா அதுல பார் பாடிஸ் இருக்கும். இது மறந்துடாதீங்கோ, ஃபீமேல்ல மட்டும்தான் இருக்கும். இட் இஸ் பிரசன்ட் இன் த சொமாட்டிக் செல்ஸ் ஆஃப் த ஃபீமேல். பெண்களின் உடல செல்களில் காணப்படுகின்ற ஒரு நான் ஃபங்க்ஷனல் எக்ஸ் குரோமோசோம். பெண்களின் உடலில் காணப்படுகின்ற உடல செல்களில் காணப்படுகின்ற செயலற்ற எக்ஸ் குரோமோசோம் என்று அழைக்கலாம். அதுக்கு தான் இங்க டெஃபினிஷன் கொடுத்திருக்கோம். The inactive X chromosome present in the somatic cells of the female is said to be the bar body. பெண்களின் உடல செல்லில் காணப்படுகின்ற செயலற்ற ஒரு எக்ஸ் குரோமோசோமினை நாம் பார் உடலங்கள் என அழைக்கிறோம். இது ஆக்சுவலி how it is formed by a process called lionization. லயோனைசேஷன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வின் மூலமாக இது தோன்றியதுன்னு கூறுவார். அதாவது ஆக்டிவ் இன்ஆக்டிவா மாறினால் the process is said to be lionization. செயல்படும் எக்ஸ் குரோமோசோம் செயல்படாத எக்ஸ் குரோமோசோமாக மாறுகின்ற ஒரு நிகழ்விற்கு லயோனைசேஷன் பேர். ஏன் அந்த லயோனைசேஷன், நம்ம அயோனைசேஷன் படிச்சிருக்கோம், அயனிகளாக மாறுதல். லயோனைசேஷன் ஏன் பேர் கொடுத்தாருன்னா, இதை ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ண சயின்டிஸ்டோட பேரு மேரி லயன்னு பேர். ஒரு ஜெனடிசிஸ்ட், இவா தான் ஃபர்ஸ்ட் அதை ரிப்போர்ட் பண்ணா. ஸோ இந்த பார் பாடியை ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ண சயின்டிஸ்டோட பேரு மேரி லயான். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணதுனால அதுக்கு என்ன பேர் வந்துடுத்தோ, லயோனைசேஷன் அப்படின்னு அந்த ப்ராசஸ்க்கு வந்துடுச்சு. ஸோ லயோனைசேஷன் இஸ் நத்திங் பட் த கன்வர்ஷன் ஆஃப் active X chromosome into an inactive one. செயல்படுகின்ற எக்ஸ் குரோமோசோம் செயல்படாத ஒரு எக்ஸ் குரோமோசோமாக மாறுதல். இது மேல்ல இருக்குமா? ஜெனரலி மேல்ல இருக்காது. ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் -1 அப்படின்னு சொல்லியிருக்கான். நம் உடலில் காணப்படுகின்ற எக்ஸ் குரோமோசோம்களின் எண்ணிக்கை -1. அதுல இருந்து ஒண்ணு கழிக்கணும். மேல பொறுத்தவரையும் நம்மள்ட்ட XY தான் இருக்கு, ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கு. 1 - 1 = 0 வந்துடும். அதனால நம்மள்ட்ட இருக்காது. ஃபீமேல பொறுத்தவரையும் 2 எக்ஸ் இருக்கான். அப்ப 2 எக்ஸ்னா அதோட உடல் செல்லுல x - 2x - 1 = x or 2 - 1 = 1. அப்ப ஃபீமேலோட சொமாட்டிக் செல்லுல இந்த பார் பாடிஸ் இருப்பாங்க. பெண்களின் உடல செல்களிலே இது காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
இந்த கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பேர் பாடிஸ் இன் எக்ஸ் 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 ஃபீமேல் 4x ஒன்னே கேட்பேன் XX அப்படிங்கிறது ஃபீமேல் சார் இங்க எப்படி சார் 4x வந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். This is due to non-disjunction of chromosomes during meiotic cell division. மியோசிஸ் செல் பிரிதல் நடைபெறுகின்ற சமயத்தில் X குரோமோசோம்கள் சரிவர பிரிந்து ஒதுங்காததால் வரலாம். இது ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும். ஓகே, ஆர் டபுளிங் ஆஃப் X குரோமோசோம் X குரோமோசோம்கள் ரெட்டிப்படைவதன் காரணமாக வரலாம். Are due to mutation at the time of embryonic development. கரு வளர்ச்சி நடைபெறுகின்ற சமயத்தில் திடீர் மாற்றத்தின் காரணமாக வரலாம். Duplication, ரெட்டிப்படைதல் திடீர் மாற்றம், அது மாதிரி எதனால வேணாலும் வரலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இப்போ இங்க 4x இருக்கா, அவள்கிட்ட எவ்வளவு பார் பாடிஸ் இருக்கும். நம்ம என்ன சொன்னோம், நம்பர் ஆஃப் X குரோமோசோம்ஸ் -1. இங்க 4x குரோமோசோம் இருக்கா, -1 is equal to 3. அப்ப இது மாதிரி எக்ஸ் 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 4x இருந்ததுன்னா அந்த பெண்களிடம் காணப்படுகின்ற பார் உடலங்களின் எண்ணிக்கைனா 4 - 1 is equal to 3. 3 is the correct answer. அது மாதிரி இப்படி கேட்கலாம், XXY அதுல எவ்வளவு பார் பாடிஸ் இருக்கும். XXY அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும், கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு படிச்சிருப்பேன். 44 plus XXY represent Klinefelterin நோய் குறியீடு due to the non-disjunction of sex chromosome. பால் குரோமோசோம்கள் சரிவர பிரித்து ஒதுங்காததன் காரணமாக Klinefelter syndrome வரும்னு உனக்கு தெரியும். இவாள ஸ்டெரைல் மேல் என்று கூறுவார்கள், மலட்டு ஆண்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இவாளை பொறுத்தவரையும் 44 plus XXY இருக்கா, இந்த 44 plus XXYங்கிறது தான் பாடி செல்லுலயும் இருக்கும். அந்த பாடி செல்லில் அவளுக்கு என்னன்னா, பாடி செல்லில் 2x இருக்கிறதுனால ஸ்டெரைல் மேலா இருப்பாங்க. இவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கும்னா 2x இருக்கா, 2 - 1 is equal to 1. அப்ப இந்த XX 4xல உனக்கு 3 பார் பாடிஸ் இருக்கிற மாதிரி இங்க XXY கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம் எடுத்துட்டோம்னா அவள்கிட்ட எவ்வளவு பார் பாடிஸ் இருக்கும், ஒரு பார் பாடி இருக்கும், உடலங்கள் காணப்படும். அதே மாதிரி நார்மல் ஃபீமேல் எடுத்துட்டேன்னா பெண்கள் 44 plus XX இருப்பா. இவங்களோட சொமேட்டிக் செல் உடல செல்களை எடுத்துட்டோம்னா நம்பர் ஆஃப் பார் பாடிஸ் அப்படின்னு கேட்டா உங்களால எழுத முடியும். பார் பாடிஸ் இவள்கிட்ட எவ்வளவு இருப்பா அப்படின்னு என்ன எழுதுவேன், இங்க 44 plus XX வந்துடுதா, 2x இருக்கா, 2 - 1 is equal to 1. ஸோ இது மாதிரி ஏதாவது உனக்கு பரீட்சையில கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதை கொஞ்சம் இது மாதிரி நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் படிச்சிருப்பேன், கொஞ்சம் சம்மோட ஈஸியரா இருக்கும். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச்.